நடிப்பு புயல், நடன சூறாவளி அண்ணன் அறிவழகன் அவர்களை இங்கு வரவேற்கிறேன். என் இனிய ஃபேன்ஸ், அமெரிக்காவிலிருந்து ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு என் இனிய நண்பன் காத்தவராயனை ஆதரித்து பேச வந்திருக்கிறேன். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். பெண் எஸ்பி ஒண்ணு, ஆண் ஏட்டு ஒண்ணு, பெண் ஏட்டு ஒண்ணு, ஆண் கலெக்டர் ஒண்ணு, பெண் கலெக்டர் ஒண்ணு. இல்ல உங்களுக்கு புரியல. இல்ல உங்களுக்கு புரியல சார், உங்களுக்கு புரியல. ஆண் பியூன் ஒண்ணு, பெண் பியூன் ஒண்ணு. புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நானு. நான் என்னமா பண்ண சொல்ல? பேராசிரியர் இல்ல, உங்க அரசியல் எப்படி இருக்குறத மக்கள் பேராசிரியர் ஒண்ணு, பெண் பேராசிரியர் ஒண்ணு. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஏதோ பேசுறேன். ROV, ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிடாதீங்க. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. 43 பேரை கொன்னது யாருப்பா? விஜய். செத்தவங்க குடும்பத்தை ரெசார்ட்டு கூப்பிட்டது விஜய். வாங்கின சம்பளத்துக்கு டாக்ஸ் கட்டாது விஜய். ரசிகர்களை தற்கொலை ஆக்கினது விஜய். பொம்பளை கேஸ் விஜய். தீவிரவாதம் பண்றவாள என்ன சொல்லுவா? தீவிரவாதியம். நாத்திகம் பேசுறவாள என்ன சொல்லுவா? நாத்திகவாதியம். அப்போ கல்ல போடுறவங்க கல்ல ஓடவே கூப்பிடணும். தாவேகா தலைவர் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு அவரது மனைவி சங்கீதா நீதிமன்றத்தை நாடியுள்ளார். பிரபல நடிகை ஒருவருடன் விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக தலைவர யார் உங்களை விட்டு போனா என்ன, சங்கீதா அண்ணி போனா என்ன, யார் போனா என்ன, நான் இருக்கேன் தலைவர. என்ன பண்ண தெரியுமா? என்ன தெரியும்? அடிக்கலாம் மாட்டேன். பயமா இருக்குல்ல, ஒழுக்கமா இருக்கணும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தலைவருக்கு பொண்டாட்டின்றதுலாம் எவ்வளவு பெரிய குடுப்பின தெரியுமா? தலைவர ஊன் மட்டும் சொல்லுங்க தலைவர, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய், நான் தலைவர் அசிங்க பாத்தீங்களா? வர்ற எலெக்ஷன்ல நான் தலைவர் சிஎம்ஆவனா மெரினா பீச்ல அம்மனை கூட ஓடி வர்றேன். ஏய், நீ என்ன ஓய் சொல்லி பேச? தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணுப்பா, போடா நீப்பா. என் தலைவர் அம்மனை கூட ஓடுவான். தலைவர் சத்தியடா. டேய், தலையில சிம்முலே தலை விட்டாயா புளியோட. 2026ல எங்க அண்ணா தான் வர போறாரு. உமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மக்கள் சந்திப்பிலேயே பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கறாங்க. நல்ல பாதுகாப்பா வந்துட்டு பாதுகாப்பா போறாங்க. உமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்தா சரகு மிக்ஸ் பண்ணி டாக்ஸ் எடுத்துட்டு வந்துருக்கா? ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். அவங்க சங்கீதா மேடத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா எங்களோட கேள்வியை பொறுத்த அளவுக்கு வாங்கியிருப்பாங்க. டிஎம்கேக்காரங்க சதி பண்ணி பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு ஏவிட்டாங்க. அவர்களுடைய ஆசைக்காக தான் விஜய் அவர்களே கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அடுத்தவங்க ஆசைக்கு ஆரம்பிக்கிறவரு எங்க விஜய் கிடையாது, புரியுதுங்களா? எதுக்காக த்ரிஷா வச்சுக்கிறாருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாரு, அதே மாதிரி எங்க தலைவர் விஜயும் த்ரிஷா வச்சிருக்காரு. சார் யோசிக்கிறதுக்கு இல்ல, நடக்க போறது பெருமூச்சு விடுறீங்க. இல்ல இதெல்லாம் பார்த்தா கடவுள் ஆசீர்வாதம் அவ்வளவு தூரம் பண்ணிருக்காரு விஜய்க்கு, நல்லா பண்ணட்டும். ஏதோ நீங்களும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடையாதுங்க, கடவுளே அவராதான் பிறந்து வந்திருக்காரு. இந்த யுகத்தின் அவதார புருஷன்
விஜய் அவனை சொல்லி நிறுத்துங்களா? எதுக்குடா வரீங்களா? இந்த தமிழக அரசு சரியா ரோடு போடல, அந்த ரோடு சரியா போடாதனால விஜய் அவர்களுக்கு வந்து அந்த சரியான நேரத்துல போக முடியல. எல்லாமே திமுக காரனோட சதிங்க. ரோட சரியா போட்டு வச்சிருந்தா வளைஞ்சு ஏங்க இந்த பக்கத்து தெருவுல நம்ம இறங்கி போறதுக்கு இங்க இருந்து இறங்கி இப்படி வளைஞ்சு அப்படி எல்லாம் போக வேண்டியதா இருக்குல்ல. ஒரு நேரா போறதுனால அதை வந்து நம்ம துரிதப்படுத்தணும்னா டைல்ஸ் ரோடு போட்டு வச்சிடணும். சர்ன்னு போயிருங்க. நீங்க பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. உங்க ஒவ்வொரு வீட்லயும் விஜய் ரசிகர், அதாவது தாவேக கட்சி உறுப்பினர் இருந்தா ரொம்ப கவனமா இருங்க. என்ன மாதிரினா ஃபுல் டெரரா பைத்தியம். அவங்கள ரொம்ப ஒரு தனி ரூம்ல தங்க வச்சு ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நோட்டம் மட்டுக்கிட்டே இருங்க அடிக்கடி. பெற்றோர்கள் முக்கியமா வந்து உங்க வீட்டுல பையனோ பொண்ணோ இருந்தா ரொம்ப நோட்டம் பண்ணுங்க. ஏன்னா விஜய்க்கு புருஷனா கூட போவானு ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு சொல்லுது. கல்யாணம் தான் இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே இப்ப நடக்க போற சம்பவத்தை நீங்க கண்ணாலே பாக்க போறீங்க, என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு இப்ப அந்த பைக்ல வந்து 2 பேர் போலீஸ் வண்டியில இடிச்சு கீழே விழுந்திருக்காங்க. அடுத்த போட்டோ போடுறான், அவங்க ஐசியூல இருக்காங்கன்னு. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுறேன், முடிஞ்சா அவங்கள கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா இவனை அரசியலுக்காக அவங்கள கொன்னால கொன்றுவான். ஏன்னா ஏற்கனவே வந்து எப்படியெல்லாம் வந்து தடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் இந்த திமுக அரசு. உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் தடுக்கலாம். ஏன்னா கரூர்ல ஆரம்பிச்சு ஜனநாயகம் வரைக்கும் இப்ப இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு விஷயம் வந்து நமக்கு வந்துட்டு பாக்கணும் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில ஓடுங்கடா. இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது மனசு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு கட்சி தலைவன் அப்படின்னா தன்னோட தொண்டர்களை கூட வழி நடத்த தெரியல, அவங்கள ஒழுங்குபடுத்த தெரியல. அவங்க குடும்பத்தை விடுங்க, அது அவங்களோட பர்சனல், அது நம்ம வர வேண்டாம். ஆனா கட்சின்னு வரும்போது பப்ளிக் வந்து இப்படி பாதிக்கப்படுறாங்க. இளைய சமுதாயத்தினர் எத்தனை பேர்த்தோட உயிரோடப்பா விளாண்டுட்டு இருப்பாங்க. டிவி கேன்றதெல்லாம் ஒரு கட்சியா? இத்தனை உயிரை பலி வாங்கியும் கூட இன்னமும் வந்து திருந்தாம சரி ரோட்ல போய் இப்படி அவங்களோட திமிர்த்தனத்தினால நீங்க போய் விழுறீங்க. ஆனா உங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் நினைச்சு பாத்தீங்க. பணம் கட்ட சொல்லியிருக்காங்க, 2 நாள் ஆகும், அதுக்கடையில ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. 2 லட்ச ரூபா கட்ட சொல்லுங்க. வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல, இதுக்கு பிரயோஜனம் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சா செய்வோம். தப்பு அவங்க மேல மட்டும் இல்ல, உங்க மேலயும் தான் இருக்கு. தீ சுடுன்னு திரும்ப வார்த்தையில சொன்னா புரியாது, விரல புடிச்சு சுட வைக்க. எங்களை என்னப்பா பண்ண சொல்ற? நம்பர் 1, பாக்கெட் மணியோட சேர்த்து பாக்கெட்டையும் கட் பண்ணுங்க. நம்பர் 2, சோத்தை போட்டு வேலைக்கு போன்னு சொல்லாதீங்க, வேலைக்கு போனாதான் சோறுன்னு சொல்லுங்க. பட்னி கிடந்தாதான் பசியோட அருமை தெரியும், வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற புத்தி வரும். உழைச்சா சாப்பிட போறோம். இந்த பாக்குறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க. 41 பேர் செத்தவங்களே பாக்காதீங்க, இங்கதான் வந்து பாக்க போறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அடிப்பட்ட பையனோட அப்பா பேசுறதை இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கணும். 41 பேர் செத்து போனப்பவே வந்து நிக்காத கட்சி என் பையனுக்கு இன்னைக்கு உதவி செய்ய வரப்போகுதான்னு கேட்கிறாரு அவரு. அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். சத்தியமா சொல்றேன், நம்ம தற்கொலை தாங்க, தற்கொலை தான். திமுக அதிமுக காரன் நம்மளை பார்த்து சொல்ல வேணாம், ஆம் தமிழர் கட்சிக்காரன் நம்மளை பார்த்து சொல்ல வேணாம், நானே சொல்றேன் நம்ம தற்கொலை தான். 41 பேரை பழி கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம போலீஸ் மேல பழிய போடலாம், அரசாங்கத்து மேல பழிய போடலாம், அதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும் நம்மளுடைய சுய ஒழுக்கம் இல்லாதது ஒரு காரணம். அந்த 41 பேர் உயிர் பழி போனது. அந்த 41 பேர் பழி போனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஏதோ தெருநாயி, எப்படி தெருநாயி நைட்டு பைக்ல போனா பின்னாடியே ஓடும் பாரு, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா சொல்றேன் நண்பா, இதை விட கேவலமான தற்கொலை நம்ம தான். ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்கள் நம்மள நம்ப மாட்டான். நம்ம வென்றாலும் நம்ம ஆட்சி வந்து கேவலமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். இந்த மனநிலையில இருந்தீங்க அப்படின்னா அந்த வெட்டுக்கிளி என்ன வேதம் புது ஸ்டைல்ல சொல்லாலே பலார் அரைஞ்சிட்டு போயிட்டான்டா. தஞ்சையில போய் பேசியிருக்காரு, விவசாயிகளுக்காக கொந்தளிச்சு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் விவசாயம் தான் பிறக்கணும்னு பேசியிருக்கேன். நான் சாப்பிட்ற ஒவ்வொரு தேங்காய் பருப்பிலையும் உங்களை மாதிரி விவசாயிகளோட வேர்வைதான் இருக்கு. விவசாயிங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால என்னைக்குமே சும்மா இருக்க முடியாது. விவசாயியா மாறணும்னு நினைக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் தேவை இல்லையே. இப்ப நான் ஆம்பளையா இருக்கிறவன் பொம்பளையா பிறக்கணும் நான் அப்படின்னா அடுத்த ஜென்மம் தேவைன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது இன்னும் விவசாயி இவரு சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கெல்லாம் நாளைக்கு அங்க போய் ஒரு 100 ஏக்கர் ஒன்னும் விவசாயம் ஆகிறதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு யுகம் தாண்டி ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லையே. சும்மா மேடை பேச்சுக்கு
முன்னாடி வந்த இடங்கள்லாம் நீங்க பாருங்களேன். ஈரோடுக்கு போனப்ப மஞ்சளை பத்தி பேசினாரு. ஆமா, இல்ல பெரியாரின் பேரன்னு சொல்லிட்டு மஞ்சள்ல ஆரம்பிப்போம். ஆமா, மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அதை விட இங்க முடிக்கிறப்பயே கடைசியா வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேங்கிறாரு. என்னடா சம்பந்தமே இல்லாம பேசுறான்னா அந்த ஊர்ல சொல்ல மறந்துட்டாராம். அதாவது அத எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்க வந்து தமிழ்நாடு இலவச அமரர் ஊர்தி சேவை. எனக்கு பின்னாடி வந்துகிட்டு கூடவே வந்துகிட்டு இருக்கு யார் தெரியுமா? அண்ணே, நம்ம அண்ணன் தற்குறி. ரெண்டும் ஒன்னா போயிட்டு இருக்காருங்க. அமரர் ஊர்தி, அண்ணன் தற்குறி ஊர்தி. அமரர் ஊர்தி, அண்ணன் தற்குறி ஊர்தி. அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? டேய், அவன் வரல, இவன் வரல, எவன் வரலாலும் நான் வரல. நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். ஓஹோ, salutare, 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 salutare. அதனால நம்மள நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. அதிமுக இருந்து இன்னும் பல பேர் வர போறாங்க போல இருக்கேன். இல்ல, அதிமுக நம்ம ஏன் சொல்ல வரல? அதிமுக இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், திமுக இருந்து இருக்கலாம். ஏன்னா எங்க மக்கள் சக்தி இருக்கோ கண்டிப்பா வரும். இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சே. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா நான் சொல்றேன், இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தவை கட்சியில் சேருவாங்க. What are you saying? கண்டிப்பா அது நடக்கும். நீங்க பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நீங்க ஏற்கனவே சொன்னதுதான், ஜனவரி இறுதியில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். இதை வந்து என்னால உறுதியாக சொல்ல முடியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒரு லெவலுக்கு மேல நம்ம வெளிப்படையா பேச முடியாத கட்டத்துல. இது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்ல, திமுக சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கிற 2 அமைச்சர்களே சேருவாங்க. இது பிப்ரவரி மாசம் நடக்கும். பிப்ரவரி 30 தருவா சார். பிப்ரவரி 30, பிப்ரவரி 30, பிப்ரவரி 30. யோ, அதான் கோயிலுக்கு முன்னால நிக்க வச்சு பிப்ரவரி 30ன்றாங்க. குடுத்துறானுங்க, குடுத்து தொலையா. இந்த பார், பிப்ரவரி 30 மறந்துட கூடாது. பிப்ரவரி 30, பிப்ரவரி 30, பிப்ரவரி நல்லா செஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். புது புது திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் கேட்டது விஜயனுக்கு வரணும் சொல்லு. அங்கிள், ஆனா அவர் எனக்கு கொடுத்தது ஸ்டாலின் தாத்தா தான் வரணும். தேஜா, எப்பவுமே என் ஜெமினிக்கு தான் மார்க்கெட். தேஜா, நீ கூடாரத்துக்குள்ள நுழையிற ஒட்டகன்னா பாத்துக்கிட்டு இருக்குது. நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பச்சா இல்ல. அதான் என் கைய வச்சு ஒட்டகத்தோட கண்ணை குத்துன. பாவமா இருக்க அதெல்லாம் கூட முடியாது. நான் கடுகிற பிறகு 10 ரூபா கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன், தேடி பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். இவன் எட்டு வந்திருக்கான், அவன் எட்டு வந்திருக்கான், நீ எட்டு வந்திருக்க. 10 ரூபா போட்டானா பாவமா அழுதாமா. அப்ப நீ வெளியே போ, அவனு வர சொல்லி. அது சார் நீ வாழ அப்படி வெளியே போல அவங்க வரையும் கூடாது சொல்லிட்டேன். அது நீ வாழ பாத்து நான் அடிச்சு விடாம இன்னும் ஏன் வெளியே போ, அவனுக்கு தான் அவன் வரட்டே போகும். அது நீ வெளியே போ, நீ வாழ. தாவேகா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போகுது. நான் எப்படி அமைச்சராயிருவேன்? நான் தான் சுகாதாரத்துறை அமைச்சர், நான் தாண்டா சுற்றுச்சூழல் அமைச்சர். டேய், நான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர்ரா, நீ விளையாட்டுத்துறை அமைச்சரா, நான் பால்வளைத்துறைடா. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களாம் சேர்ந்து ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு அப்படி இருக்கும். குழந்தைங்களாம் சேர்ந்து அப்படின்னு பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க, தளபதி விஜய்க்கு போடுங்க. விசில் சின்னம் விஜய், ஆக்டர் விஜய், அவர்தான் டிவிக்கு தலைவர். அவருக்கு போடுங்க. முக ஸ்டாலின்
கலைஞர் அவரு அந்த நாள்ல இந்த நாள் வரைக்கும் முக்கா சாமி. பாட்டி யாரு வந்தாலும் இப்ப நம்ம தளபதி தான் வரப்போறாரு பாட்டி. ஆட்சி மாற்றம் வேணும்ல, நீங்க தான் வந்து விஜய்க்கு போடணும். விஜய் தான் நம்ம ஆளு. ஐ நோ குட். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஆமா, நம்ம ஒரு கட்சி வச்சிருந்தோம்ல, அந்த கட்சியோட பேர் என்னது மறந்துருச்சு. தலைவர நம்ம கட்சி பேரு ஏதோ ஏதோ தற்குடி விட்டி குரோனோ என்னமா வரும். டிவிக்கே நினைட 2 கட்சிக்கு இடையில தான் போட்டியே. ஒன்னு தற்குறி வெட்டி குடோன், இன்னொன்னு டிவிகே. நாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்பயுமே தமிழக மக்கள் விரும்புகின்ற இனிய தமிழ் மொழி தான் நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு யூபிஎஸ்சியில் தமிழ் மொழி தேர்வு எழுதுறதுக்கு, தமிழ் மொழியில தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.